இது 2024 பேப்பர் 18வது MCQ. இதில் ஏபி எனும் தாக்கிகளின் கரைசல்கள் ஒரு முகவையில் கலக்கை, அதாவது ஒரு முகவை ஒன்று இருக்கி, இது ஒரு முகவை. இந்த முகவையில் ஏ கரைசல் அது பி கரைசல், ஏபி என்று ரெண்டு தெரியாத ஒரு கரைசல்களை வந்துக்கிட்டு கலக்காங்க. கலந்தால் சொல்கிறாங்க ஒரு சுயதாக்கம் நிகழுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சுயதாக்கம் நிகழுதுன்னு சொன்னால் நாங்கள் போகக்கூடிய ஒரு முடிவு, நாங்கள் ஒரு ஃபைனல் ரிசல்ட்ஸுக்கு வரலாம். டெல்டா ஜி வந்துக்கிட்டு மைனஸ், இது வந்துக்கிட்டு சுயதாக்கம்ண்டா, சுயதாக்கத்தில் டெல்டா ஜி வந்துக்கிட்டு மைனஸாக இருக்கும். அதே இது இன்னமொரு தரவு தரப்பட்டிருக்கி, கலவையின் வெப்பநிலையை குறைத்து கொண்டு நடைபெறுகிறது. இப்போ போட்டோன்னே இந்த கலவையின் வெப்பநிலை வந்துக்கிட்டு குறையுது, டி வந்துட்டு குறையுது. இப்போ இதில் இருந்து இதில் டெல்டா ஹெச் பெருமானம் தான் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ டெல்டா ஹெச் வந்துக்கிட்டு இப்போ நம்மளுக்கு தெரியும், டெல்டா ஹெச் வந்துக்கிட்டு ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவ்னா நாங்கள் சொல்கிறது அகவெப்பத்தாக்கு. ஓகே, இது வந்துக்கிட்டு புறவெப்பத்தாக்கத்தில் டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ அகவெப்பத்தாக்கம் என்று சொன்னால், இப்போ இவர் வந்துக்கிட்டு தொகுதிக்குள்ள வெப்பம் என்ன என்றால் உறிஞ்சப்படும். வெப்பம் உறிஞ்சப்படும். அதாவது சூழல்ல இருந்து இந்த தொகுதிக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள வெப்பம் உறிஞ்சப்படும். உறிஞ்சப்படுற வெப்பம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், உடனடியாக அந்த பொண்டிங்கை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. கெமிக்கல் பொண்டிங்கை உடைக்கிறதுக்கு இந்த உறிஞ்சப்படுற வெப்பம் பயன்படுத்தப்படுது. அப்போ இங்கே வந்துக்கிட்டு என்ன, அகவெப்ப தாக்கங்களில் வந்துக்கிட்டு பொண்ட் என்னையும்டா உடைக்கப்படுது. உடைக்கப்படுற தாக்கங்கள் பொண்டு உடைக்கப்படும். அந்த பொண்டை உடைக்கிறதுக்கு இந்த வெளியில இருந்து சூழல்ல இருந்து வெப்பம் உறிஞ்சப்படுது. அப்ப சூழல்ல இருந்து வெப்பம் உறிஞ்சப்படுறதால சூழல்ல வெப்பம் என்னையும்டா குறையும். வெப்பம் உறிஞ்சப்படுறதால இந்த இருக்க சூழல்ல வெப்பம் வந்துக்கிட்டு குறையும். சூழல்ல வெப்பம் குறையிறதால தொகுதியில இருந்து சூழலுக்கு என்னையென்றால் வெப்பம் பாயும். அப்ப தொகுதியின் வெப்பநிலைக்கு என்ன நடக்குது, வெப்பநிலை வந்துக்கிட்டு குறைவடையும். தொகுதி வெப்பநிலை குறையும், அதாவது தொகுதி குளிர்ச்சி அடையும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் வந்துக்கிட்டு ஒரு முடிவுக்கும் போகலை. இப்போ தந்த தரவை வச்சு இப்போ டெல்டா ஹெச் வந்துக்கிட்டு ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், இல்லாட்டி நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் ஒன்று சொன்னால் அகவெப்பத்தாக்கம், நெகட்டிவ் என்றால் புறவெப்பத்தாக்கம். அகவெப்பத்தாக்கத்தில் நடக்கும் என்றால் சூழல்ல இருந்து வெப்பம் உறிஞ்சப்பட்டு பொண்டை உடைக்கும். அப்போ உறிஞ்சப்படுற வெப்பம், அதாவது அகவெப்பத்தாக்கத்தில் உறிஞ்சப்படுற வெப்பம் வந்துக்கிட்டு பொண்டை உடைக்க பயன்படுத்துமே தவிர அந்த தொகுதியின் வெப்பநிலையை கூட்டாது. அவரை சூழல்ல இருந்து வெப்பத்தை எடுத்து அவர் என்ன அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தான் பயன்படுத்துவார். அவர் பயன்படுத்துவார். அந்த பொண்டை உடைக்கிறதுக்கு தான் அவர் பயன்படுத்துவார் தவிர அந்த வெப்பநிலையை சிஸ்டத்தில் வெப்பநிலையை கூட்டுறதுக்காக பயன்படுத்த மாட்டார். அவர் சுணக்க மாட்டார், டிலே பண்ண மாட்டார். எடுக்க அந்த வெப்பத்தோடனே இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பயன்படுத்திடுவார். ஆகவே சூழல் வெப்பத்தை கொடுக்க சூழல் வெப்பம் குறையும். அப்போ அதனால இந்த தொகுதியில இந்த ரியாக்ஷன் தவிர மற்ற அந்த தொகுதியில இருந்து கலவையில இருந்து தம் வெப்பம் சூழலுக்கு வேறு மேலே சூழல் வெப்பத்தை கொடுக்கறதால வர வெப்பம் குறைஞ்சி மிக்சர்ல இருந்து வெப்பம் வெளியாகும். அதால வெப்பநிலை குறைவடைந்து குளிர்ச்சி உணரும். ஆகவே அவர் சார்ந்த தரவின்படி வெப்பநிலை கலவையில் குறைகிறதால அவர் டெல்டா ஹெச் பாசிட்டிவ். அப்போ நான் ஒரு முடிவுக்கு வரலாம்,
டெல்டா ஹெச் பாசிட்டிவ் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்தது டெல்டா எஸ் கேட்டிருக்கி. இப்போ டெல்டா ஹெச் பாசிட்டிவ் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். அடுத்தது டெல்டா எஸ். எங்களுக்கு தெரியும் சமன்பாடு டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ். இவர் சுயதாக்கம் வந்ததால இவர் மைனஸ், இவர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாசிட்டிவ், மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் எனக்கு வேணும், டெல்டா எஸ் எனக்கு வேணும். இப்போ நான் இப்போ டெல்டா எஸ்ஸுக்கு பாசிட்டிவ் போடுறேன். பாசிட்டிவ் போட்டால் என்ன நடக்கும்? பாசிட்டிவ் இந்த நெகட்டிவால் பெருக்கப்பட்டு நெகட்டிவ் தான் வரும். அப்போ நெகட்டிவ் வாரத்தால் இந்த டி இன்டு டெல்டா எஸ் வந்துக்கிட்டு இப்போ டெல்டா எஸ் வந்துக்கிட்டு நெகட்டிவ் என்றால் டி இன்டு டெல்டா எஸ் உயர்வாக இருந்துச்சு என்றால் வேறு மைனஸ் பெருமானமும் என்னையும் கூடுதலாக இருக்கும். ஆகவே டெல்டா ஜி மைனஸ் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இது பாசிட்டிவ் என்று சொன்னால் இப்போ டெல்டா எஸ் வந்துக்கிட்டு பாசிட்டிவாக இருந்து நெகட்டிவ் என்று சொன்னால் சாரி இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், டெல்டா எஸ் நெகட்டிவாக இருந்துச்சு என்றால் வேறு நெகட்டிவ் நெகட்டிவ் டு நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆகவே ஒருபோதும் டெல்டா எஸ் இந்த இடத்துல நெகட்டிவாக வந்தால் ஒருபோதும் டெல்டா ஜி வந்துக்கிட்டு நெகட்டிவாக வராது, டெல்டா ஜி பாசிட்டிவாக தான் வரும். ஆகவே டெல்டா எஸ் பொருத்தமானது பாசிட்டிவ். அப்போ டெல்டா எஸ்ஸும் பாசிட்டிவ் தான் வரும், ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வரும்.